நண்பர்களே, வியாபார் லேர்னிங் ஹப்பிற்கு மீண்டும் வருக. நண்பர்களே, இன்று இந்த வீடியோவில் லிங்க் பேமெண்ட்ஸ் வித் இன்வாய்ஸ் ஆப்ஷன் பற்றி பேச உள்ளோம். மக்கள் இதை பில் வைஸ் பேமெண்ட் என்றும் குறிப்பிடுகின்றனர். லிங்க் பேமெண்ட்ஸ் வித் இன்வாய்ஸ் என்றால் என்ன மற்றும் அது ஏன் தேவை? இது பேயிங் பில் வைஸ் பற்றியது என்று பெயர் உங்களுக்கு ஒரு யோசனையை தருகிறது. கடன் பரிவர்த்தனைகளில் இயங்கும் பல பிசினஸ்கள், அது ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது ஒரு ரீடெய்லராக இருக்கலாம், அவர்களுக்கு தேவைப்படும் போது பேமெண்ட் செய்யவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ வேண்டும். எனவே பில் வைஸ் பேமெண்ட் ஆப்ஷன் அவர்களுக்கு பேமெண்ட் என்ட்ரிக்கான பில் மற்றும் பேமெண்ட் செய்யப்பட்ட டிரான்சாக்சன்கள் ஆகியவற்றை பெற வசதி செய்து தரும். இன்வாய்ஸ் உடன் லிங்கிங் செய்யாமல் பேமெண்ட் என்ட்ரி செய்திருந்தார், பின்னர் எந்த இன்வாய்ஸ்க்கு செய்த பேமெண்ட் என்று கண்டறிவது கடினமாகும். எந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் செய்யப்பட்டது மற்றும் எந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங் உள்ளது என்று கண்டறிவது கடினமாகும். இந்த பிரச்சனையை தீர்க்க வியாபார் பில் வைஸ் பேமெண்ட் என்ற ஒரு மாபெரும் அம்சத்தை உங்களுக்கு வழங்குகிறது. எந்தவொரு தாமதமுமின்றி அதனை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் மற்றும் நாம் அதன் பலன்களை பற்றியும் கற்றுக்கொள்வோம். இதை செய்வதற்கு முதலில் நீங்கள் அனைவரும் லெஃப்ட் மெனுவில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு செல்ல வேண்டும். இங்கு நீங்கள் டிரான்சாக்சன் செட்டிங்ஸை தேர்வு செய்வீர்கள். நீங்கள் கீழ் நோக்கி லிங்க் பேமெண்ட் இன்வாய்சஸ் என்ற ஆப்ஷனை காண்பீர்கள். நீங்கள் இதனை எனேபிள் செய்ய வேண்டும். இதனுடன் இன்வாய்ஸில் டி டேட்ஸ் ஆட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் டி டேட்ஸ் மற்றும் பேமெண்ட் டெர்ம்ஸ் என்ற ஆப்ஷனை எனேபிள் செய்து கொள்ளலாம். தற்சமயம் நாங்கள் இரு ஆப்ஷன்களையும் எனேபிள் செய்துள்ளோம். முதலில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லிங்க் பேமெண்ட்ஸ் வித் இன்வாய்சஸ் என்பதை இயக்கினார் நீங்கள் அனைத்து டிரான்சாக்சன்களுக்கான ஸ்டேட்டஸ் காலத்தை பார்ப்பீர்கள். இங்குள்ளதை போலவே ஸ்டேட்டஸ் காலம் போன்ற விவரங்களுக்கு நமக்கு உதவுகிறது. பேமெண்ட் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளது, பகுதி தொகை செலுத்தப்பட்டுள்ளது அல்லது செலுத்தப்படாவிட்டார், நீங்கள் டிரான்சாக்சனில் டே பயன்படுத்தியிருந்தார். எனவே இங்கு இன்வாய்ஸ் இதனை நாட்கள் ஓவர்டியூவாக உள்ளது என்ற அப்டேட்ஸை பெறுவீர்கள். இங்கே நாங்கள் உங்களுக்கு மேலும் சொல்ல விரும்புகிறோம், அது ஏதேனும் இன்வாய்ஸ் பகுதியாக செலுத்தப்பட்டிருந்தால் மீதமுள்ள பேமெண்ட்காக ஓவர் டியூவாகவே இருக்கும். எனவே அந்த நிலையில் ஸ்டேட்ஸில் ஓவர் டியூ என்று காண்பீர்கள். இந்த குறிப்பிட்ட பார்ட்டி பல பேமெண்ட் அன்பெய்டு அல்லது ஓவர் டியூ என்பதை நீங்கள் காணலாம். இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம். உதாரணமாக, இன்று இந்த கட்சியிடமிருந்து 35,000 ரூபாய் பெற்றோம் என்று சொல்லலாம் மற்றும் நாம் அவர்களுடன் கடன் டிரான்சாக்சன் வைத்திருக்கிறோம். எனவே இந்த பேமெண்ட்க்கு நாம் பேமெண்ட் என்ட்ரி எடுப்போம். இதற்கு நீங்கள் மோர் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் மற்றும் பேமெண்ட் இன் கிளிக் செய்யவும். இல்லையெனில் ஷார்ட் கட் கீ ஆல்ட் ஆயை அழுத்தலாம். இப்போது நீங்கள் பார்ட்டி நேம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு பேமெண்ட் டைப் தேர்வு செய்யவும். டிஸ்கிரிப்ஷன், டேட் மற்றும் ரெசிப்ட் நம்பர் போன்ற மற்ற இடங்களை நிரப்பலாம். இப்பொழுது ரிசீவ்டு பாக்ஸில் அனைத்து ரிசீவ்டு அமௌண்ட்ஸின் என்ட்ரிஸை எடுக்கவும். இங்கு நாம் 35,000 ரூபாயை ரிசீவிங் செய்கிறோம். அதற்கு பின் லெஃப்ட் பக்கம் உள்ள லிங்க் பேமெண்ட் பட்டன் கிளிக் செய்யவும். இங்கே பார்ட்டியின் பெண்டிங்கில் உள்ள மற்றும் அன்பெய்டு அனைத்து இன்வாய்ஸ்களும் அவற்றின் பேலன்ஸ் அமௌண்ட் லிஸ்டில் இருப்பதை காண்பீர்கள். இப்போது வியாபார் உங்களுக்கு முதலில் நீங்கள் ஆட்டோ லிங்க் பட்டனை கிளிக் செய்து பேமெண்ட்களை லிங்க் செய்ய வேண்டும். இது நீங்கள் ரிசீவ் செய்த அமௌண்டை இன்வாய்ஸ் உடன் ஈக்குவலி லிங்க் செய்யும். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஆட்டோ லிங்க் உங்கள் ஓல்டஸ்ட் இன்வாய்ஸ் முதலில் லிங்க் செய்யும் மற்றும் இரண்டாவது ஆப்ஷன் உங்கள் தேவைக்கேற்ப இன்வாய்ஸ் லிங்க் செய்வதற்கான வசதியை உங்களுக்கு வழங்குகிறது. இதற்கு நீங்கள் ரீசெட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது லிஸ்டிலிருந்து நீங்கள் லிங்க் செய்ய விரும்பும் இன்வாய்ஸ்களை செலக்ட் செய்ய வேண்டும். பெண்டிங் இன்வாய்ஸ் லிஸ்ட் பட்டியல் நீளமாக இருந்தால் மேலே கொடுக்கப்பட்ட சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். ஏதேனும் பர்டிகுலர் இன்வாய்ஸ் கண்டுபிடிக்க மற்றும் நீங்கள் இன்வாய்ஸ் செலக்ட் செய்யும் போது பேலன்ஸ் கீழே தெரியும்.
இன்னும் அட்ஜஸ்ட் செய்யப்பட வேண்டிய அமௌண்டின் விவரங்களை குறிப்பிடுகிறது. அன்யூஸ்டு அமௌண்ட் 0 ஆகிவிட்டார். 35,000 ரூபாய் மொத்த அமௌண்ட் இன்வாய்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது நீங்கள் தன் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பேமெண்ட் ஹிஸ்டரி என்ற பெயரில் மற்றொரு ஆப்ஷனை இப்போது நீங்கள் காண முடியும். இதன் பொருள் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த பேமெண்ட் என்ட்ரியும் திறக்கலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட பேமெண்ட் எந்த இன்வாய்ஸில் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டது என்பதை சரிபார்க்கவும். இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் உங்களுக்கும் உங்கள் பார்ட்டிக்கும் இடையில் பேமெண்ட் செலுத்துவதில் எந்த குழப்பமும் இருக்காது. ஏனெனில் நீங்கள் எப்போதும் முழு டேட்டாவையும் வைத்திருப்பீர்கள் மற்றும் பிறகு நீங்கள் சேவ் பட்டன் கிளிக் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ரிசிப்டை பார்ட்டிக்கு ஷேர் செய்யலாம். நீங்கள் அதை மூடிவிட்டால் பார்ட்டியின் மேக்ஸிமம் இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் காண முடியும். பெய்டிலிருந்து அன்பெய்டுக்கு பார்சியல் மற்றும் ஓவர் டிஏ என மாற்றப்படும். எனவே எந்தவொரு பேமெண்ட்டையும் இன்வாய்ஸ் உடன் லிங்க் செய்வது மற்றும் பில் வைஸ் பேமெண்ட் ரெக்கார்ட் வைத்துக் கொள்வது எளிது என்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் கடன் வழங்கும் பகுதியை மிக எளிதாக மேனேஜ் செய்யலாம். இதுபோன்று மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பேமெண்டின் உடன் லிங்க் செய்யலாம். மல்டிபிள் பேமெண்ட்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் உடன் அல்லது மல்டிபிள் பர்ச்சேஸ் பேமெண்ட் அவுட் உடன் அல்லது மல்டிபிள் பேமெண்ட் அவுட்ஸ் பர்ச்சேஸ். எனவே உங்கள் லேப்டாப்பை எடுத்து வியாபாரை திறந்து மற்றும் லிங்க் பேமெண்ட் வித் இன்வாய்சஸ் ஃபியூச்சரை நீங்களே முயற்சிக்கவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கிறது என்று நம்புகிறோம். எனவே ப்ளீஸ் வீடியோவை லைக் செய்து மற்றும் இதை உங்கள் வணிக நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். எந்தவொரு வியாபார தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அல்லது நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் எங்களை போனில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். எங்கள் தொடர்பு தகவல் திரையில் காட்டப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப்